ஹலோ காய்ஸ், திருச்செந்தூர் போகலாமா? காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 9:40 ட்ரெயினுக்கு நம்ம 9 மணிக்கெலாம் செங்கல்பட்டு போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா புக் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸுங்க. இது எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் போவோம். ஏன் நம்மளுக்கு இதுதான் கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் திருநெல்வேலி ட்ரெயின் வந்து 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணோமா. நம்ம அப்படி பண்ணலைங்க, திடீர்னு பிளான் பண்ணதுனால நம்மளுக்கு இதான் கிடச்சிதுங்க. இதில் சீட் கிடச்சிது. நம்ம வந்து ஏசி தாங்க புக் பண்ணியிருந்தோம், 3rd கிளாஸ் ஏசிங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 995 ரூபா சம்திங் வந்துச்சுங்க. மொத்தம் நாங்கள் 4 பேர் போனோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. காலைல 7 மணிக்கெலாம் அதுமாதிரி விட்டாங்க. 7 மணிக்கு விட்டோன்னே அங்கே இறங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து லோக்கல் ட்ரெயின் ஒன்று போச்சு. ஓடி பிடிச்சி அங்கே போய்ட்டு இடத்த பிடிக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைங்க. இடமே பிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். எதுவுமே பண்ண முடியல. ரீசெண்டாக நம்ம ட்ரெயினில் கீழே உட்காரோம்ல, அந்தமாரி உட்காந்துட்டாங்க. எல்லாருமே அப்படி தான் உட்காந்தாங்க, நாங்களும் உட்காந்துட்டோம். நல்லா இருந்துச்சுங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போயிட்டு இறங்கினோங்க. இறங்கிட்டு நாங்கள் மட்டும்தான் பார்த்தா செம்ம கூட்டங்க, சரியான கூட்டம், அல்டிமேட்டாக இருந்தாங்க. எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, தள்ளி நம்ம நின்னா மட்டும் போதும், அவங்களே தள்ளிட்டு எதுவுமே விட்டுருவாங்க. அப்படி தான் எடுத்துகிட்டு வெளியே விட்டாங்கங்க. வெளியே வந்துட்டோம். வந்தோடனே ஒரு ஆட்டோவை பேசி அவர் 100 ரூபா கேட்டார். எங்கே பார்த்தீங்கன்னா கோயில் அடிவார தாண்டியே விட்றேன்னு சொன்னார். டீசெண்டாக போய் கோயில் அடிவார தாண்டியே இறங்கிட்டோங்க. நம்ம ஆட்டோக்கார்கிட்டே கேட்டோம், இங்கே எங்கன்னா தங்கறதுன்னு. அவர் என்ன சொன்னார், இங்கே தங்காதீங்க, வேஸ்ட்டு தான், நீங்கள் லாக்கர் மாரி இருக்கும், லாக்கர் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிவிட்டு லாக்கர் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு 150 ருபீஸுங்க, ஒரு லாக்கர் தான் தருவாங்க. நாங்கள் 4 பேராக போனோம்ல, வாங்கிட்டு அந்த லாக்கரில் எங்கள் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு சாமி பார்க்க கிளம்புனா ஸ்டார்டிங்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டோடு இப்போ ரொம்ப அருமையாகிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க தெரியுதுல, கட்டி இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பொது தரிசனம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தரிசனம் போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் ரெண்டுமே சேம் தாங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தால் வயிறு செம்ம பசிங்க, ஒன்றுமே முடியல. ஏன்னா நாங்கள் காலையிலையும் எதுவும் சாப்பிடல, ரொம்ப பசி ஏற்றிக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்களாம், அன்னதானத்தில் போய் நின்றுட்டோம். எப்பயுமே அன்னதானம் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த கோவில்லையும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் திருச்செந்தூர் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் காலைல ஒரு 8 மணிக்காக போயிருப்போம். அப்போயே பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அன்னதானம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அதனால் எங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்தாங்க, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே நன்கொடையெல்லாம் அதிகமாக தான் தந்தாங்க. எங்களால் முடிஞ்ச 500 ரூபா கொடுத்து கருணை கடலாண்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வெளியே வந்தால் சின்ன முருகரை பார்த்தோம். யார் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலை தாங்க பார்த்தோம். செம்ம கூட்டமாக இருந்தாங்க, அழகாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே வெளியே ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம அங்கேருந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளானுமே இல்லை. திடீர்னு கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு செம்ம பிளான் ஒன்று தோணுச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கன்னியாகுமரிக்கு பஸ் ஏறிட்டோங்க. பஸ்ஸு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இவ்வளோ நாள் நம்ம ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போனது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களை எதுவுமே விட்டோன்னே லக்கேஜெலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் நைட்டே பீச்சு பார்க்க போயிட்டோம். கன்னியாகுமரி பீச்சு பார்க்க போனோம். பயங்கரமாக இருந்துச்சு. இருட்டில் செம்ம கூட்டமாக இருந்தாங்க. நைட்டே நம்ம பார்த்துட்டு ரிட்டன் நமக்கு பேக்கை வச்ச இடத்துக்கு போயிட்டோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்குறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலங்கத்தில் எழுந்துக்கிறது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் தான் எழுந்துப்போம். சரி சன்ரைஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு காலங்கத்தில் எழுந்து வந்தால் தலைவன் அவன் இஷ்டத்துக்கு வராங்க, ரொம்ப பொறுமையாக வரான். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் பட்னு உட்காந்துட்டே இருந்தோம். அது பட்னு கலர்லாம் மாற ஆரம்பிச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்ப நேரம் கழித்து அவன் வருவான். அழகாக வந்தாங்க. அவ்வளோதாங்க, தலைவனை பார்த்துட்டு ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்தோங்க. போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கியூவில் நின்னோம். இது நான் வீடியோவில் பார்க்கும்போது இந்த இடம்லாம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கூட்டமே இல்லை. ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. நாங்கள் 4 பேர் இருந்ததுனா 4 பேருக்கு 400 ரூபா ஆச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு எங்களுக்கான போட்டு அங்கே வெயிட் பண்ணி இருந்துச்சு. ஓடி போயிட்டு அடித்து ஓடி போயிட்டு இடத்த பிடிக்கலாம் பார்த்தா வரவங்களை இறக்கிட்டு தான் ஏற்றுவாங்களாம். அப்புறம் எங்களை ஏற்றினாங்க. நாங்கள் ஏறிட்டு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துல இந்த ஃபீல் வேறு மாரி இருந்துச்சுங்க. ஏன்னா இது டக்குன்னு அங்கே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, டக்குன்னெலாம் போகல, பொறுமையாக போகுது, ஸ்பீடாக போகுது. ஏன்னா அங்கே பொறுமையாக அந்த இடத்துல ஆடி அவங்கள போய் இறக்கி விடணும்லங்க, அது வரைக்கும் டைம் வேணும். அதனால் பொறுமையாக தான் இங்கேருந்து நம்மளை இட்டுகிட்டே போகிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அங்கேருந்து திருவள்ளுவர் சிலை பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. சரி கிட்ட போவோம், இது ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம், இப்போ தான் நேரில் போய் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓடினாங்க. போயிட்டு கீழே இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சம்திங் ஏதோ வாங்கினாங்க. வாங்கிட்டு நாங்கள் 4 பேருக்கும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் போனோங்க.
போயிட்டு பார்க்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் இருக்கும். செப்பல்லாம் விட்டுட்டு தான் போனோம். அங்கே எல்லாரோட செப்பலுமே விட்டுட்டு போவாங்க. அதேமாரி நாங்களும் விற்றுட்டு மேலே ஏற ஆரம்பித்தோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனையுமே திருவள்ளுவர் சிலையாண்ட போவோம் சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோங்க. கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே கோவிலாக இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபஸ்ட் டைமு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் கிளாஸில் இல்லை, சென்டராக பாதி மட்டும் தான் கிளாஸு. ஆனால் நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம், ஃபுல்லாக தான் கிளாஸாக இருக்குமோ, உடஞ்சி கீழே வந்துட்டா நான் சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். பட் சென்டராக பாதியில் தாங்க கிளாஸு நல்லா தான் இருந்துச்சு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பாறைங்களாம் இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. உடஞ்சி கீழே வந்துட்டேன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் புத்தி அப்படி தாங்க போச்சு. உடஞ்சி கீழே வந்தால் என்ன பண்ணுது, அவ்வளோதான் இல்லைன்ற மாரி தான் ஆகிடுச்சு. ஆனால் சேஃபாக தாங்க இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதேமாரி அது மேலே நடக்கலாம். அங்கே ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. நிறைய அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க சைடில். அவங்க விசில் அடித்து அனுப்பிவிட்டுனே இருக்காங்க. அது மீறியும் நம்ம வடக்கன்ஸ் இருக்கிறாங்கல்ல, யாரா நீங்கள் நானும் கற்றுங்கடா சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்தானுங்க. அங்கேருந்து கிட்டேருந்து பார்க்க திருவள்ளுவர் ரொம்ப பெருசாக இருந்தாருங்க. இவ்வளோ பெருசான்ற மாரி இருந்துச்சு. அவர் இங்கே ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் அவரை பார்க்க போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழி மாரி இருக்கும், அதில் படிக்கட்டில் மேலே ஏறிட்டே போனாங்க. மேலே ஏறி போனீங்கன்னா திருவள்ளுவரை பார்க்கலாம். அந்த இடமே கொஞ்சம் எப்படி சொல்ல, உப்பு வாட்டமாக இருந்துச்சு தண்ணிக்கு. அந்த சைடில் இருக்கிற அந்த இடம் ஃபுல்லிங்கன்னா தண்ணி இதுவாக கடலுக்கு நடுவில் இருக்கும். தண்ணி சுரங்கிட்டே இருந்த மாரி இருந்துச்சுங்க. லைட்டாக ஒழுக்கிற மாரி இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி அவரை பார்க்கறதுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா கத்தவே கூடாது, சைலண்ட்டாக போனோம். அழகாக இருந்துச்சுங்க. மேலே போய் ஒரு பாதத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்தார். நம்ம அவளுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது தம்மா துண்டாக இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அங்கேருந்து வியூ பாயிண்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே ரிட்டன் கீழே இறங்கணும். கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே திருக்குறள் எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை சொல்லி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க, எல்லா திருக்குறளுமே இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு எதிர்க்க வந்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ன கோவில் எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தேவி பாதம் சொல்லி தான் அங்கே போட்டுருந்துச்சு. அங்கே ஒரு பாதம் இருந்துச்சு. அந்த பாதத்தை பார்த்துட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோங்க. விவேகானந்தர் அந்த அவரோட ஆலயம், அதை பார்க்க போனோம். சென்டராக பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லிட்டு அந்த இது வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பித்தோங்க. அங்கே போனால் எல்லாமே சூப்பராக அழகாக இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க. நாங்கள் நைஸாக எடுத்துட்டோம். நான் பார்க்கறது நீங்களும் பார்க்கணும்ல. தலைவரை பார்த்துட்டு அவர் பேக் சைடு போனீங்கன்னா நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க. அது அந்த திருக்குறள் புக்கு அந்தமாரி எல்லாமே விற்கிறாங்க. அங்கேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கடலோட வியூவுங்க பயங்கரமாக இருந்துச்சு வியூவை. அதை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. எங்களோட போட் வந்துச்சு, அதில் ஏறிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட போட் அப்படிலாம் கிடையாது, எந்த போட் வந்தாலும் நம்ம போகலாம். நாங்கள் ஏறிட்டு திருப்பி பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு எங்களை எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தால் அங்கே ஒரு நிறைய கடைங்க இருந்துச்சுங்க. சைட்லலாம் நிறைய கடை இருந்துச்சு. சரி அக்கா பொண்ணுக்கு எதனா வாங்குவோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் அக்கா பொண்ணுக்கு நான் எந்த கலர் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேனை நம்ம திடீர்னு போட்டதுனால எங்களுக்கு வந்து அண்ணாதனுசுன்னு ஒரு அண்ணா தான் நிறைய ஹெல்ப் பண்ணாருங்க. அப்படியே காந்தி மண்டபத்தை பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் ட்ரெயின் எதுவும் புக் பண்ணலை. அண்டர் ரிசீவர்லேயே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அண்டர் ரிசீவ் கூட்டமாக இருக்கும் பயந்தோம், கூட்டம் எதுவும் இல்லைங்க. மறக்காமல் சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி ட்ராவல் கண்டென்ட் தாங்க வரும். வரட்டா.